ஆடம்பரம்னா என்னங்க? ஆடம்பரம்னா கிடைக்க கஷ்டமானது, ரொம்ப விலை உயர்ந்தது, நம்மளால அதை அடையவே முடியாது அப்படிங்கறது மாதிரி நம்மள நம்ப வச்சிருக்காங்க. ஆனா நிச்சயமா அப்படி இல்ல. இப்போ இந்த பேண்டமிக் பீரியட்ல இத நாம நல்லா புரிஞ்சுக்கிடலாம். நம்ம கிட்ட இருந்த சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ நம்ம கிட்ட இல்லாததுனால அந்த சின்ன சின்ன விஷயங்களோட மதிப்பை நாம உணர ஆரம்பிச்சிருக்கோமே, அதுதாங்க ஆடம்பரம். ஆரோக்கியமா இருக்கிறது ஆடம்பரம். மருத்துவமனைக்கு போகாம இருக்கிறது ஆடம்பரம். கடற்கரையில வீசுற குளிர்ந்த காற்ற அனுபவிச்சுக்கிட்டே காலார நடக்கிறது ஆடம்பரம். சாலைகள்ல எந்த ஒரு பயமும் இல்லாம, முகக்கவசம் இல்லாம, மூச்சை இழுத்து விட்டுக்கிட்டு உல்லாசமா நடந்து போறது ஆடம்பரம். நம்ம உறவினர்களை, நண்பர்களை எப்போ ஆசைப்படுறோமோ அப்போ, எங்க சந்திக்க விரும்புறோமோ அங்க சந்திக்கிறது ஆடம்பரம். நம்ம குடும்பத்தோட நினைச்ச இடத்துக்கு நினைச்ச நேரத்துக்கு கிளம்பி போறது ஆடம்பரம். நம்மள நேசிக்கிறவங்க பக்கத்துல உட்கார்ந்து அவங்கள தொட்டு பேசுறது ஆடம்பரம். கண்ணோடு கண் பார்த்து சிரிக்கிறது ஆடம்பரம். ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்தை ரசிச்சு பார்க்கறது ஆடம்பரம். எந்த பாரபட்சமும் இல்லாம நேசிப்பதும் நேசிக்கப்படுவதும் ஆடம்பரம். உயிரோட வாழ்றது ஆடம்பரம். இதெல்லாமே ஆடம்பரம் தாங்க. இது தெரியாம கிடைக்காதத நினைச்சு ஏங்கி வாழ்ந்துகிட்டு இருந்தோம். நம்ம கிட்ட இருந்த விலை மதிக்க முடியாத தருணங்களை இப்போ இழந்து நிக்கிற இந்த நேரத்துல உண்மை நமக்கு புரியுது. இப்பவும் காலம் கடந்து போகல. இந்த உலகம் மறுபடி நிமிர்ந்து நிற்கும். கொரோனாவை ஜெயிச்சு கொரோனா இல்லாத உலகமாக மாறும். அப்போ நாம வாழும் வாழ்க்கை ஒவ்வொரு தருணத்தையும் ரசிச்சு ருசிச்சு வாழும் அர்த்தமுள்ள வாழ்க்கையா இருக்கட்டும். இந்த காலத்துல நாம பெற்ற அனுபவங்கள் மூலமா ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடைவோம்.